ராமாபுரத்தில் மொட்டை மாடியில் தூங்கிய பெண் மறுநாள் கொலை செய்யப்பட்டு கிடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோன்று முகப்பேர் அருகே சாலையில் வசித்து வந்த பெண்ணும் அடித்தே கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கொலை சம்பவங்களின் திடுக்கிடும் பின்னணி என்ன? சென்னை ராமாபுரம் செந்தமிழ் நகர் பகுதியில் வசித்து வந்தவர் 37 வயதான புஷ்பா. இவர் தனது கணவரை பிரிந்து 16 வயது மகளுடன் 10 ஆண்டுகளாக தனியாக வசித்து வந்தார். இந்நிலையில் புஷ்பாவுக்கும் உறவினர் கார்த்திக் என்பவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு காதலித்து வந்துள்ளனர். செவ்வாய்க்கிழமை இரவு மொட்டை மாடியில் தூங்குவதற்காக புஷ்பா சென்றுள்ளார். அப்போது அங்கு வந்த கார்த்திக் புஷ்பாவிடம் பேசிக் கொண்டிருந்துள்ளார். இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை புஷ்பாவின் மகள் இரவு 11 மணி அளவில் மாடிக்கு வந்து பார்த்துள்ளார். பின்னர் வீட்டிற்கு சென்று புஷ்பாவின் மகள் தூங்கிவிட மறுநாள் காலையில் நீண்ட நேரமாகியும் அம்மா கீழே இறங்கி வரவில்லை என்பது தெரிய வந்தது. இதனால் சந்தேகமடைந்த மகள் உடனே மாடிக்கு ஓடி சென்று பார்த்தபொழுது அதிர்ந்து போனார். அங்கு தாய் புஷ்பா சடலமாக விழுந்து கிடப்பதைக் கண்டு உறைந்து போனார் அந்த சிறுமி. அழுகை சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் சம்பவம் குறித்து ராமாபுரம் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிரிழந்த புஷ்பாவின் உடலை கைப்பற்றி KK நகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் புஷ்பாவின் உறவினரான கார்த்தியை தேடி வருகின்றனர். முதற்கட்ட தகவலில் புஷ்பா கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. இருப்பினும் கார்த்தியை பிடித்த பின்னரே முழு தகவல் தெரிய வரும் என போலீசார் கூறுகின்றனர். இதேபோல் சென்னை முகப்பேறு மேற்கு பகுதியில் சாலையோரம் தங்கி பிழைப்பு நடத்தி வந்த 52 வயது மதிக்கத்தக்க பெண் அடித்தே கொலை செய்யப்பட்டிருக்கும் தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை முகப்பேர் மேற்கு திருவள்ளூர் சாலையை ஒட்டிய சர்ச்சு சாலையில் ஒரு பாழடைந்த வீட்டின் அருகே உள்ள சந்தில் அடையாளம் தெரியாத அந்த பெண் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார். அந்த பெண்ணுக்கு அருகில் கடும் போதையில் இளைஞர் ஒருவர் படுத்து கிடந்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த JJ நகர் போலீசார் 50 முதல் 55 வயது மதிக்கத்தக்க அந்த பெண்ணின் சடலத்தை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அருகில் மதுபோதையில் படுத்து கிடந்த நபரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரிக்கும் முயற்சியில் போலீசார் இறங்கியுள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் அந்த நபர் முகப்பேர் பகுதியைச் சேர்ந்த 28 வயதான ஷேக் என்பது தெரிய வந்தது. சம்பவத்தன்று மதுபோதையில் இருந்த ஷேக் சாலையோரம் வசித்து வந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தது விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்தில் பதிவான CCTV காட்சிகளை கைப்பற்றி தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை நகருக்குள் 2 பெண்கள் கொலை செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.